உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புரட்டாசி மாத பலன்கள் பலரின் வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக புரட்டி போடுகின்ற உச்சத்திற்கு, அதாவது அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லுகின்ற, பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு அதிர்ஷ்டமான கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய புரட்டாசி மாத பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கு. நிச்சயமாக ஒரு அற்புதமான 2 கிரகங்களை மாற்றும் வாழ்க்கை, பலரின் வாழ்க்கை நிச்சயமாக புரட்டி போட போகின்றது. அதிர்ஷ்டமாக, யோகமாக, அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான யோகமான புரட்டாசி மாத பலன்கள், அப்படிப்பட்ட புரட்டாசி மாத பலன்கள் இன்னைக்கு தனுசு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 31 வரை, 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களில் முத்தான பலன்களை, முத்தாக கொட்டக்கூடிய அதிர்ஷ்ட யோக பலன்களை இன்னைக்கு தனுசு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்ல யோகங்களை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டு, அதே நேரம் நீ ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதை அடைய வேண்டும். முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும். அரசாங்க வேலை பணம் கட்டியிருப்பாங்க, வேலை கிடைக்காது. இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில் அவங்க நல்லபடியாக கிடைக்கணும். எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வருஷ கணக்கு அலைவாங்க, கல்யாணம் முடியாது. அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும். அதான் கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, ஆனால் குழந்தை இல்லாமல் வேதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு வம்சம் வாரிசு கிடைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனைங்க, எல்லா பொருத்தமும் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகல, பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க பிரச்சனை தீர்ந்து குடும்பம் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அடுத்து என்ன? சொத்து பிரச்சனைகள். சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும்? அதே சொந்த வீடு வாங்க முடியுமா? சொந்த வீடு கட்ட முடியுமா? ஏகப்பட்ட பணத்தை எடுத்த கொடுத்து ஏமாந்து போனா அந்த பணம் கிடைக்குமா? ஆக வீட்டில் என்னென்னமோ நடக்குதுங்க, வீட்டில் என்னென்னமோ நடக்குது. நான் சொந்த தொழில் பார்க்கலாம்னே தெரியல. ஏதோ திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன், என் சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா, ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா நட்டத்துக்கு மேல கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வெந்து நொந்து போய், எத்தனையோ ஜாதகத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஒன்றுமே நடக்காம வந்து நொந்து போயிருக்கும். கொஞ்சம் பொறுங்க. இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம் இந்த நிகழ்ச்சியின் மூலம். முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா இறைவன் போட்ட விதி. பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால். அது இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. நான் 30 ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, இல்லை கொடுக்கலாக்கள் பிரச்சனைகளா, இல்லை அரசு வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தால் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்திற்கு, அதாவது 18 சித்தர்களும் 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும்
முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி, அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு. அது சந்தேகம் இல்லை. திரும்ப சொன்னேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். புரட்டாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 31 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய பலன்கள். நிச்சயமாக ஒவ்வொருவரின், அதாவது புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு சிறிய உயர்ந்த இடத்திற்கு, உச்சத்திற்கு கொண்டு, அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த கிரக மாற்றங்கள், ஆட்சி உச்சம் பெற்ற கிரக மாற்றங்களுடைய அமைப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட அமைப்புகள் அடுத்த ஆண்டு தான் வரப்போகுது. அதனாலதான் ஒரு எதுவுமே ஒரு சரியான காலத்தில் நடக்கும். அதிர்ஷ்டம் என்பதால் சரியான நேரம், சரியான காலம் தான் அதிர்ஷ்டம் பெறுகின்ற ஒரு சரியான நேரம், சரியான காலம். எல்லா நாளுக்குமே அதிர்ஷ்டமா அமையாது. வருஷத்துல எல்லா மாசமே அதிர்ஷ்டமா அமையாது. ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சிறந்த மாதம் என்பது இதுதான், புரட்டாசி மாதம் தான். ஆக இந்த புரட்டாசி மாதத்தில் மேலும் ஒரு சிறப்பு என்ன? நவராத்திரி விழா. 3/10/2024 அன்று நவராத்திரி விழா தொடங்குகிறது. ஒவ்வொரு இல்லத்திலும் தீய சக்திகள், அசுர சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு செய்வினை கோளாறெல்லாம் விலகக்கூடிய அருமையான தெய்வீக வழிபாட்டுக்கு பெண்கள், முக்கியமா பெண்கள் வழிபாட்டுக்குரியனார். 3/10/2024 நவராத்திரி விழா தொடங்கி 11/10/2024 அன்று ஆயுத பூஜை, அதாவது சரஸ்வதி பூஜையோடு நவராத்திரி விழா முடிகிறது. அடுத்து விஜயதசமி என்று சொல்லக்கூடியது மறுநாள். விஜயன் என்றால் வெற்றி, அதான் விஜயதசமி என்று சொல்லக்கூடியது. விஜயன் என்றால் வெற்றி. ஆகவே விஜயதசமி அசுர சக்திகளை அழித்து வெற்றி அடைந்த ஒரு சிறந்த நாள் தான் இந்த விஜயதசமி என்று சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது. இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் போதே அமோகமாக சிறந்த யோகத்தோடு, பௌர்ணமி யோகத்தோடு ஆரம்பிப்பது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சில பேருக்கு இந்த இடம் ஆரம்பிக்கும் போதே இத்தனை பிரச்சனை, இத்தனை சங்கடங்கள், இத்தனை வேதனைகள், என்னென்னமோ தடைகள் வந்துகிட்டு இருக்கு. இவனாவது ஒருத்தி இடைஞ்சல் பண்றாய. ஆக அப்படிப்பட்ட இடைஞ்சல் இல்லாம ஆரம்பமே அமோகமாக ஒரு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் புரட்டாசி மாதம். பௌர்ணமி யோகத்தோடு ஆரம்பிக்கின்றது புரட்டாசி மாதம். முதல் நாளே பௌர்ணமி யோகம். ஆரம்பமே அமக்கலம் தான், அபாரம், அதிர்ஷ்டத்தின் யோகத்தை சொல்லக்கூடிய அற்புதமான பௌர்ணமி யோகத்தில் ஆரம்பிக்கிறது புரட்டாசி மாதம். அப்ப அந்த புரட்டாசி மாத கிரக அமைப்புகளை தனுசு ராசிக்கு பார்க்கும்போது முதல்ல பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, வெற்றி ஸ்தானம். அதுக்கு பேரு தைரிய ஸ்தானம். என்ன வேணாலும் செய்த, நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அதை செய், வெற்றி நான் உறுதி, நான் செய்து தந்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்து தருவேன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். 3ஆம் இடம் சனி பகவானுக்கு ஏற்ற மூல திரிகோண ஸ்தானம். 3ஆம் இடம் பொதுவாக சனி பகவானுக்கு ஏற்ற இடம். நம்ம நினைக்கிற காரியங்களை வெற்றியா முடிக்கக்கூடிய இடம் தான். அடுத்து இந்த தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு குருவின் வீட்டில் இருப்பதனால் பெரியவர்களுக்கு மட்டும்தான் ஏதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்படுமே தவிர, வீட்டில் பெரியவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் உடல்நிலை பாதிப்பு. இந்த மாதிரி வயதானவர்கள் இருந்தால் அதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி நல்ல வெளிநாட்டு யோகங்கள், வெளி மாநில யோகங்கள், வெளிநாட்டு உத்தியோகங்கள், வெளிநாட்டு வியாபாரங்கள், வேற இன ஜாதி மக்களால் நல்ல யோகத்தை பெறக்கூடிய ஒரு தெய்வீக தன்மையோடு ராகு இருக்கக்கூடிய நிலை. அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கு. அடுத்து தனுசு ராசிக்கு அதிபதியான 1-4க்குரிய தனுசு ராசிக்கு 1ஆம் இடத்துக்குரியவன், 4ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு இடம் மாற்றத்தையும், பதவி மாற்றத்தையும், பதவி முன்னேற்றத்தையும், உயர் பதவியும் நிச்சயமாக தருவார். ஏன அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். 6ஆம் இடம் பதவியும் செய்கின்ற தொழில் வியாபாரத்தையும் விருத்தி செய்யக்கூடிய இடம் தான், தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். எதிரிகளை வெல்ல, அதாவது தொழில் போட்டியிலிருந்து வெற்றி வரக்கூடிய இடம் தான்.
செய்கின்ற தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டிகளில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தில் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் என்பது குருவினுடைய வலிமை அதிகமாகிறது. அதுக்கு காரணம் உண்டு. கடந்த மாதத்தை விட இந்த மாதம் வந்து குருவினுடைய வலிமை, குருவினுடைய யோகங்கள், தனுசு ராசிக்கு குருவினுடைய யோகங்கள் அதிகமாகிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன், அதாவது ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த வீட்டுக்குரிய கிரகம் வலிமை அடையும் போது அந்த வீட்டு ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதனுடைய யோகங்கள், அதனுடைய வலிமை அதிகமாயிரும், அதனுடைய யோகங்கள் அதிகமாயிரும். அப்ப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு அந்த இடத்துல இருக்கும் பொழுது அதற்கு அதிபதி, ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று மாறுகின்ற ஒரு கிரக அமைப்பு. புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வந்து சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று மாறுகிறார். 11ஆம் இடத்தை வந்துடுறாரு, அதாவது புரட்டாசி 3ஆம் தேதி. ஆக 11ஆம் இடம் என்பது மிகப்பெரிய யோகம், ராஜ யோகம் தருகின்ற ஒரு இடம். துளாராசியில சுக்கிரன் இருந்தாலே மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பார், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அதுதான் சொன்னோம், பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற யோகம். செய்கின்ற தொழிலில் எதிர்பாராத காசு பணம் கொட்டக்கூடிய யோகம். ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு அரசாங்க வேலையை நீங்க முயற்சி பண்ணி அந்த அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணும்போது அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அந்த பதவி யோகத்தை தருகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த இடம் மாற்றம், பதவி முன்னேற்றம், தொழில் வியாபார விருத்தி, காசு பணங்கள் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு கொட்டி தருகின்ற ஒரு சுக்கிரன் 11ஆம் இடம். அதாவது பொதுவாகவே சுக்கிரன் வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு கொட்டி தருகின்ற சுக்கிரன் தான் அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் சொல்லுவாங்க. உனக்கு என்னப்பா அடிக்குது சுக்கிரன். அப்ப அது சரியான இடத்துல சரியான காலத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாக கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற ஒரு வியாபாரத்தின் மூலம், வருமானத்தின் மூலம் நிச்சயமாக கிடைக்கும். அதுல மாற்றமே இல்லை. அதனால்தான் பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு புரட்டாசி மாதம் என்று நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த அமைப்பு வந்து அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகமான காலம். மேலும் வந்து ஒரு தசம கேந்திர தொழில் ஸ்தானத்தில், அதாவது 10ஆம் இடம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழிலோ பதவியோ வியாபாரமோ எல்லாமே சிறப்பு பெறணும் அப்படின்னா 10ஆம் இடத்துல வந்து வலிமையாக இருக்கிறாங்க. அப்ப இந்த 10ஆம் இடத்துல அதே புரட்டாசி 3ஆம் தேதி, அதாவது 19/9, அதாவது சுக்கிரன் எந்த நாள்ல வந்து ஆட்சி பெறுகிறாரோ அதே நாள்ல தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் கன்னி ராசி ஆட்சி உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. ஆக இந்த அமைப்பு வந்து அடிக்கடி வராது. அதுக்காகத்தான் நான் சொல்றேன், பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்துல இருந்தா நல்ல கவனிக்க, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பதவி, அதே நேரத்தில் ஒரு டாக்டர் ஆகக்கூடியவங்க, ஒரு ஐஏஎஸ் ஆகக்கூடிய, ஒரு ஐபிஎஸ் ஆகக்கூடியவங்க, உயர்ந்த அரசாங்கத்தினுடைய உயர்ந்த பதவியை பெறக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகமான காலம். நிர்வாக திறமையோடு உயர்ந்த பதவியை அடையக்கூடிய நல்ல நேரம், கற்ற கல்வினால் சிறந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய நல்ல நேரம், செய்கின்ற தொழில் வியாபாரத்தினால் பல மடங்கு, பல லட்சங்கள், பல கோடிகளை பெறக்கூடிய நல்ல நேரம். என புதன் வந்து கல்விக்கு அதிபதியால் கற்ற கல்வினால் உத்தியோகத்தையும் பதவியும் கொடுத்துருவார். ஆக செய்கின்ற வியாபாரம், அதே வித்யாபதிக்கு வியாபாரத்துக்கு அதிபதி அவர் தான், ஒரு வழக்கறிஞருக்கு அதிபதி அவர் தான், ஒரு அரசியல்வாதிக்கு அதிபதி அவர் தான். அப்ப இத்தனை தொழில்களுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஒரு வழக்கறிஞர் இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் வந்து ஒரு ஆடிட்டிங், ஒரு மருத்துவமனை, ஒரு டாக்டர், ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், எல்லா கல்விக்குமே அதிபதி ஆகிறார் புதன், வித்யாபதி. அதுக்குத்தான் சகல கல்விக்கும் அதிபதி, சகல வெற்றிகள் தரக்கூடிய இடம். இத்தனை சிறப்பு அம்சங்களோடு 10ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் புதன் வலிமை அடையும் போது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகமான காலமாக அமையும். நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா குருவனுடைய பார்வை, அந்த கன்னி ராசியில் குருவின் பார்வை விழுந்துகிட்டே இருக்கும்.
அப்ப எல்லா பொறுப்பார்க்கு கோடின்மை என்பது எல்லா காலத்திலுமே சரியா இருக்க. இந்த காலத்தில் அதை விட அதான் சொல்றேன், போன மாசம் குருவோட இந்த மாசம் குருவுக்கு அருமையான ஒரு யோகம். அந்த யோகம் குருவினுடைய வலிமை அதிகமாகிறது. அப்ப தனுசு ராசியினுடைய தொழில் வளம் முன்னேற்றங்கள் சிறப்பு பெறும். நிச்சயமாக அதில் மாற்றமே இல்லை. அடுத்து இந்த தனுசு ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தா பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். தனுசு ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல திருமண வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். சில பேர் வெளிநாட்டு தொழில்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில்கள், வெளி மாநிலத்தில் தொழில்கள், ராணுவம், காவல்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ் என்ற உத்தியோகத்தை பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் தனுசு ராசிக்கு புரட்டாசி மாதம் நிச்சயமாக பலரின் வாழ்க்கை உறுதியாக அதிர்ஷ்டமாக புரட்டி போட போகின்றது. அதில் துளி கூட மாற்றவில்லை. இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், ஏதாவது நடக்கல அப்படின்னு வேதனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே ஒரு நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் வாங்கி, கீழே நம்பர் இருக்கு பாத்தீங்களா, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க ஜாதகத்துல என்ன மோசமான தசாபுத்திகள் நடந்தா உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா பிறப்பு நல்ல வினிய. இது கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் உங்களுக்கு தலையெழுத்ததா பிரம்ம வேத சாஸ்திரத்தில், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அத்தனை யோகங்களும் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம், இறைவனால் எழுதப்பட்ட ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டியா? ஜோதிடம் ஒருபோதும் தப்பு. ஏன்னா இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிடம், மனிதன் படைத்ததில்லை. அவன் இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லிட முடியாது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். நான் தப்பா, அந்த தவறு இங்க வரக்கூடாது. எந்த பிரச்சனைக்காக என்கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றீங்களோ கண்டிப்பா என்ன பார்த்து நடக்கிறன்ற வார்த்தையே வரக்கூடாது. உள்ளது உள்ளபடி, உள்ளதன் உள்ளபடி நடக்கும், நடக்காது, என்ன செய்யலாம். கீழே சங்கரங்கள் வேண்டாம், வேதைகள் வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நல்லது நடக்க வேண்டும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். வெறும் வார்த்தைக்கு பேசுறதே இல்லைங்க சார். நீங்க அடிக்கடி இந்த இதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த பிரச்சனை தானே இருக்கு உங்களுக்கு. அங்க பார்த்தா இங்க பார்த்தா அப்புறம் எங்கேயும் பார்த்து நடக்கலான்னு வரக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். சிலருக்கு என்ன சார் எதவே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அதுதாங்க மக்களுக்கு பிரச்சனை. எத்தனை இடங்கள்ல பார்த்து நடக்கலன்னு வேதனை போடுறாங்க இல்லையா? அது எதனால ஏற்படுதுன்னு பார்க்கணும். சும்மா பலனை என்னத்தையும் சொல்லிட்டு நடக்காத காரியம் நடக்கணும். சரி, பரவாயில்ல. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும். ஒரு கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.